அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கப் கேக். இது வந்து நான் ஷாப்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன், அந்த கப் கேக்கோட ரெசிபீஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நம்ம மைதா வந்து 200 கிராம் எடுத்திருக்கோம். கொக்கோ பவுடர் 50 கிராம் எடுத்திருக்கோம். இது வந்து வென்ஹான்டன். சுகர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கோம். இங்கே பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். அப்புறம் இங்கே வந்து நான் 1.5 கப் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மில்க்கு வந்து நம்ம இப்போது பட்டர் மில்க் ஆக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் வந்து கர்ட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த பட்டர் மில்க் ஆக்கிற ப்ரொசீஜர் என்னென்னா, மில்க் வச்சு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ண போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்காக நம்ம அப்படியே விட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில் 3/4 கப் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஜலிச்சிக்கலாம். மைதா, கோகோ பவுடர் நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதை அண்ட் ஒரு பவுல் எடுத்து நம்ம பட்டர் மில்க் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம சுகரும் ஆட் பண்ணி நல்லா விஸ்கர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சுகர் டிசால்வ் ஆகணும். சுகர் டிசால்வ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா கலக்கணும். கூட ஆயிலும் ஆட் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3 பேட்சாக நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா ஸ்பேக்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா, சோக்கோ சிப்ஸ் வந்து மைதாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த சோக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணால் இதுக்கு பதிலாக நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். உங்கள் சாய்ஸ் அது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இது பண்ணி நம்ம பேட்டர் வந்து இப்போது ரெடி. இப்போ இது வந்து கப் லைனர் இல்லை கப் மோல்டு நீங்கள் இதில் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 24 கப் கேக் கிடச்சிது. ஓவன் வந்து நான் ஆல்ரெடி 160 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். பாட்டம் ராடு மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. பேக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இன்ஷால்லா அடுத்த ரெசிபி அடுத்தடுத்த ரெசிபி இன்ஷால்லா இனிமேல் வரும். ஸோ என்ன ரெசிபி வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.